இந்த ரிமோட் கண்ட்ரோல் போர்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி தெர்மோகோல், அதாவது பேஸ் போர்டு தேவைப்படும். இது தெர்மோகோல்லேருந்து வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த மேலே இருக்க அந்த போர்ஷன் எப்படி வந்தது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து நான் யூஸ் அண்ட் த்ரோ தெர்மோகோல் இருக்குங்க, அதை ஃப்ரிட்ஜ் இது மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வரதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு பீஸை வந்து நடுவில் வந்து ஹோல் போடணும். ஏன்னா மோட்டர் உட்கார வைக்கிறதுக்காக நான் சால்டரிங் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டர் தேவை. மோட்டரை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஐஆர் சென்சார், அப்புறம் டிரான்சிஸ்டர், அப்புறம் ரெகுலேட்டர் ஐசி, அடுத்தது கெப்பாசிட்டர், மோட்டருக்கு ஏற்றாப்பில். நம்ம ஐஆர் சென்சார் இருக்குல்ல, அதில் 3 பின் இருக்கும். அதை தலையெல்லாம் கவுத்துட்டு நடுவில் இருக்க சென்டர் பின்னை மட்டும் வளைச்சி விட்டுட்டு அதே மாதிரி டிரான்சிஸ்டர்லேயும் பண்ணிவிட்டு கடைசி ஃபஸ்ட்டு 2 பின்னையும் வந்து நம்ம வந்து சால்டரிங் பண்ணிடலாம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐஆர் சென்சாரோட அவுட்டு பின்னையும் டிரான்சிஸ்டரோட பேஸ் பின்னையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எமிட்டர் பின்னையும் விசிசி பின்னையும் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கங்க. நடுவில் இருக்க இந்த 2 பின்னையுமே மடிச்சு விட்ருங்க. அந்த 2 பின்னையுமே மோட்டருக்கு போய் கனெக்ட் ஆகிரும். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அடுத்து நம்ம வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் போடுற மோட்டருக்கு ஏற்றாப்பில் கனெக்ட் பண்ணிங்க. சின்ன மோட்டர் போடுறீங்க அப்படின்னா 100 ஃபேரடுக்குள்ளே எடுத்தால் போதும். அதே கொஞ்சம் பெரிய சைஸ், நான் எடுத்துருக்க சைஸுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா 12 வோல்ட்டுக்கு மேலே எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த 1000 மைக்ரோ ஃபேரடில் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ஓடும். எல்லாமே ஓடும், ஆனால் அவ்வளோவா ஸ்மூத்னஸ் இருக்காது, நின்று ஓடும். இது நல்லா ஃப்ரீயாக ஓடும். பாசிட்டிவ் பின்னை வந்து விசிசியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் பின்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பேஸும் வந்து நம்மளுக்கு அவுட்டு பின்னும் வந்து கனெக்ட் ஆகிறதுல நெகட்டிவ் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். சர்க்கியூட் புரியல அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம 5 வோல்ட் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் முக்கியம். ஏன்னா யூடியூப்பில் இருக்க நிறைய வீடியோவில் 3.7 வோல்ட் லித்தியம் அயன் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. மேக்ஸிமம் அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா 200 போட்டால் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு 9 வோல்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்காக நம்ம வந்து இந்த ஐசி யூஸ் பண்ணியே தான் ஆகணும். இல்லைனா ரெசிஸ்டர் வந்து கரெக்டான வேல்யூ பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து நான் கொடுத்துருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. காமன் வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு விசிசியை வந்து காமனாக கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அதுதான் நமக்கு சப்ளை தரப்போகுது. அடுத்து வந்து பேட்டரி ஹோல்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த 9 வோல்ட் பேட்டரியோட ஹோல்டர் வந்து வாங்கிக்கோங்க, பேட்டரியோட தருவாங்க. அதையும் வாங்கி அந்த ஐசியில் இருக்க ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு காமனாக கனெக்ட் பண்ண நெகட்டிவ் பின்லையோட நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், சர்க்கியூட் வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து போயிட்டே மோட்டர்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். மோட்டரில் கடைசியாக இந்த 2 பின்னு வந்து மிச்சம் வச்சுருக்கோம்ல, அந்த 2 பின்னை கொண்டு போய் நம்ம மோட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணிடுங்க, இல்லைனா மோட்டர் ரிவர்ஸில் சுற்றினாலும் சுற்றும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. நான் செக் பண்ணிட்டேன், ஒயரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் ஒயர் எடுத்து நம்ம வந்து டிரான்சிஸ்டர் வெளியே வர அந்த கலெக்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பிளாக் ஒயர் வந்து காமன் கிரவுண்டில் இருக்கும். நான் சர்க்கியூட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான், வந்து முடிஞ்சிருச்சு. யூடியூப்பில் வந்து 3.7 வோல்ட்டில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு 9 வோல்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிருச்சு. நம்ம தெர்மோகோலில் ஓட்ட வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்து ஓடுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 வோல்ட் பேட்டரி வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் வந்து ஒரு ப்ரொப்பலர் மாதிரி ஒன்று நீங்களே செஞ்சு கூட வச்சுக்கோங்க, ஒன்று வாங்கணும் அவசியம் இல்லை. இப்போ 9 வோல்ட் பேட்டரி எடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த அடாப்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சாதாரண டிவி ரிமோட் எடுத்துக்கங்க. அந்த ரிமோட்டை பற்றி எதுவும் சொல்லி அப்புறம்லாம் நிறைய பேர் பழைய வீடியோவில் கேட்டிருந்தீங்க, அந்த கார் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ரிமோட் வந்து எந்த டிவி ரிமோட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா ரிமோட்டுக்கும் சப்போர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், கேமராவில் தெரியுது உங்களுக்கு, இன்ஃப்ராரெட் லைட் வந்து தெரியுது. நம்ம வெறுங்கண்ணில் தெரியாது, கேமராவில் மட்டும்தான் தெரியும். இப்போ அதை அமுக்கும்போது உங்களுக்கு மோட்ரு வந்து ரன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு பழைய வீடியோவுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் கொடுங்க. கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.